யோகா என்றால் என்ன? யோகா என்றால் உடல் உயிர் என்று இன்னைக்கு தான் யோகா. இதுதான் ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஜீவ சமாதி எப்படி வரும்னாக்கா, இந்த சாதாரண மரம் செடி கொடிக்கிற அறிவு கூட நமக்கு கிடையாது. அது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துன்னு ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் பண்ணுது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆக்சிஜன் எடுத்துன்னு கார்பன் எடுக்கிறோம். அப்போ சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் நீங்கள் எப்படி சுவாசிக்கணும்? உள்ளே இருக்கிற காற்று வெளியே தள்ளுறாங்க. அப்போ உள்ளே இருக்கிற வெளியே காற்று தள்ளிட்டாக்கா உள்ளேருந்தே காற்று ப்ரொடக்ஷன் ஆகுது. அடுத்தக்கிட்ட போய் நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ அந்த நிலையை தான் பிரணவம்னு சொல்லுவாங்க, ஓம்காரன்னு சொல்லுவாங்க, காயக்கல்பின் பயிற்சின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எல்லாத்துக்குள்ளும் நம்மளே அடங்கியிருக்கு. அதான் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போடால் என்பது நமக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம உள்ள இருக்கிற போது காற்றை மட்டும் வைப்ரேட் பண்ணும்போது அப்போ என்ன எப்படி உண்ட உணவு சச்சினி ரத்தம் சதை கொழுப்பு எலும்பு மஜ்ஜி வெந்நீர் சுக்கிரம் மாறுது. இந்த சுக்கிரத்தை வந்து வைப்ரேட் பண்ணும்போது குளிர் காற்று, வெப்ப காற்று, கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், நைட்ரஸ், பாஸ்பரஸ், ஈலியம் அவங்க 16 தத்துவங்களை அடையுது. அதுதான் சித்தர்கள் நான்கும் மூலாதாரம், இருமூன்றும் ஈரைந்தும் ஈராறும் கோழி மேல் நின்ற குறிகள் 16ம் மூலம் கண்டு இங்கே முடிந்த முதல் இரண்டும் காலம் கண்டானடி காணலுமான். இது ஒரு ஃபார்முலாவோட சொல்லலாம். இது நம்ம என்ன பண்ணுவோம், எல்கேஜி என்னக்கா திருமணம் சொல்லியிருப்பார், மேவிய படி வந்து சொல்லியிருக்கோம். மேவிய வழி கோயில் அது வேணாம் கட் பண்ணிங்க. மேவிய ஜெய்வன் வடிவ சொல்லி கோவின் முகம் என்று கோவின் மயில் என்று நூலன் குறித்து மேவிய கூறுவது 1000 ஆவின் கூறு 100,001 நோக்கம். நம்முடைய டிஎன்ஏ கனப்பரிமாணத்தை ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் பாடி வச்சுட்டாங்க. ஒரு அங்குல முடி எடுத்து அது 100 துண்டாக வெட்ட சொல்கிறோம். அந்த 100 துகளில் ஒரு துகள் எடுத்து லட்சம் 1000 துண்டாக வச்சோம். மறுபடியும் அந்த 1000 துகளில் ஒரு துகள் எடுத்து லட்சம் துகள் ஆகும்போது இதுதான் நம்முடைய டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய 0.0004 இப்போ சயின்டிஃபிக்காக மைக்ரோ கேமரா வச்சு கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. அந்த காலத்தில் நம்ம முன்னோர் சொன்னது அந்த மைக்ரோ நம்ம உடல் என்பது 2 கிட்னி தான் நமக்கு அந்த இது. அந்த 2 கிட்னிக்கு வந்து நம்ம மூளைக்கல் அதுபோது நம்ம மூலாதாரத்தில் இருக்கிற காற்றை நம்ம சுருக்கி இது பண்ணும்போது அது அஸ்வினி முத்ரான்னு சொல்லுவாங்க. யானை, குதிரை, மாடுலாம் சாணம் போட்டால் இப்போ மலை வாயில் சுருக்கும். அது மாதிரி சுருக்கும்போது காற்று உள்ள ப்ரொடக்ஷன் ஆகுதுன்றான். அப்போ இது அண்டம். அண்டன்றதுன்னா பெருமூளை, சிறுமூளை, கூண்டன்றது அண்ணாக்கு. அதான் உச்சிக்கு நேரடியே ஊசி முனை வாசலுக்கும் மஜ்ஜைக்கு மேலேறி வானுலகு கண்டவருக்கு கண்ணுக்கு மூக்கடி என் கண்ணம்மா காணுவது அண்ணாக்குக்கு தான் ஆத்மலிங்கன்னு பேர். நம்ம என்ன பண்ணுறோம்? நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 பூசம் சாட்டி சுற்றி வந்து முணுமுணுக்கு மந்திரம் ஏதடா நட்டக்கல் பேசுமோ நாதன்றது அண்ணாக்கு தான். உள்ளிட்டு சுட்ட சட்டி கையின் சுவை அறிவார். அப்போ அந்த ஊசி முனை துவாரத்தில் அந்த இந்த ஐயமிட்டுன்னு அவ்வியார் சொல்லுவாள். அந்த ஐயன்றது தான் சளி. அந்த சளி வந்து மூளை இறக்கத்துக்கு நம்ம பிராணப்பதி செய்யும்போது தானாக இறங்கி வரும். அப்போ இதை விட ஒரு மேல்படி போயிட்டு வள்ளலாறு விண்ணையும் மண்ணையும் கூட்டி பயிர் சொல்ல. விண்ணுன்றது அண்ணாக்கு, மண்ணுன்றது கீழ்நாக்கு. அப்போ கீழ்நாக்கில் என்ன இருக்குது? அந்த நுண் அரும்புகள் சொல்கிற 2000 கோடி நுண் அரும்புகள் இருக்குது. அப்போ நம்ம கட்ட வரலேருந்து கீழ்த்தாட வரல அந்த 2000 அது மந்திரமாவது நீர், மாமருந்தாவது நீர், வானவர் மேலாவது நீர், சுந்தரமாவது துதிக்கப்படு திரு இந்த உமிநீர் கீழே சொற்கள். இப்போ ஊருக்காக நினச்சி போகிற சலசலாம் தண்ணி வரும். அந்த உமிநீர் ஆக்கிற அண்ணாக்கில் சுரக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை அதான் சரியாக 2 கம்பார்ட்மெண்ட்டில் காற்றே உணவாகிடுச்சு. காற்றே உணவாக்கக்கூடிய சக்தி ஒவ்வொரு சித்தர்களுக்கும் இருக்குது. அந்த பயிற்சி தான் என்னுடைய குருநாதர் திருவண்ணாமலை உச்சியில் இருக்கும்போது அந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்தாரு. அது மூலயமா பஞ்சபூதங்களையும் வெல்லலாம், எப்படி செய்யணும், ஏன் செய்யணும்போது அந்த பயிற்சிகளை நான் செய்ய போட்டேன். அது பழம்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிற காற்று பூரா நான் இப்போ வேப்ரேட் பண்ண போகிறேன். வயிறு உள்ளே போயிடும், மடிதான். பிரணவன் இருக்கிற ஓம்காரம், சங்கு ஓசை, யானை பிள்ளைகள், சிங்கம் கச்சிதல், வண்டு திங்கான்னு ஓசி வரும். அதான் ஒளியில் ஒளி செய்து ஓமின்றி எழுப்பி வெளியில் வழி செய்து வைக்கிற வாங்கி வெளியில் வழி செய்து மேலே வைத்து செளியை திரும்ப இது தனியாக ஃபார்முலா திருமணம் சொல்லிட்டாரு. ஒளி ஒளி ஆகாயத்தில் மின்னல் மின்னுது. அது என்ன பண்ணுது? பூமி தாங்கும்போது அதிரும். அப்போ அந்த தாங்கும்போது அந்த அதிர்ச்சியில் மழை காலத்தில் இந்த காலத்தில் இப்போ வந்து காளாம் போகும். அது இடிக்கும் மின்னலுக்கும் பிறந்த குழந்தை. இது வந்து ஒளிக்குழலி. வலிக்குழலின்றது என்ன? அது ஒளிக்குழலி சவுண்டு பிரைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வலிக்குழலின்னு காற்று. அப்புறம் வலி நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதாவது உடலில் வலி வச்சாங்க இந்த வலிக்குழலுக்கு வந்து இங்கே ஹைட்ரஜன் உருவாகுதுன்றான். அப்போ இந்த வலிக்குழல் என்பது
இங்கே என்ன திருச்சி கூட இதயத்தில் லப்பு டப்புன்னு இதுதான் வந்து சிற்றம்பலம்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கும்பகம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அஜபா நடன மாதிரி தொப்புள் கொடியாட்ட போயிடும். அங்கே போகும்போது தான் நமக்கு ஜான் ஏர்னா மூணு சறுக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சி தான் இப்போ செய்கிறேன். எல்லாம் பாருங்கள். காற்றை மேலே ஏற்றுவேன், ஆட்டோமேட்டிக்காக வயிறு உள்ளே போகும், அப்புறம் எக்கோ வெளியே வரும். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்களை காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்களை போட்டு எமனியாக வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி நிமிடத்திற்கு ஒரு மூச்சு விட்டுனாக்கா நம்ம 1000 வருஷம் இருக்கலாம். இந்த சீட் ஆட்ட ஆயிடுச்சு நம்ம கடலை நிமிடத்திற்கு 4 மூச்சு 5 மூச்சு விடும், அது 300 வருஷம் இருக்குது. ஆமைக்கிற அறிவு கூட நமக்கு இல்லையே அப்படின்ட்டு திருமலர் சொல்லுவார். அப்போ இதுதான் பிரணவம் ஓம்காரன்னு சொல்லுவாங்க. இந்த நிலையை எல்லாருக்கும் தெரிஞ்சாக்கா அது வந்து காயக்கல்ப பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சி எல்லாம் கொடுக்குது. நம்ம உணவே அது காற்று என்னது காற்று உணவமாகிடும், நமக்கு ஆகாரமே தேவையில்லை. இதில் வந்து 1000 ஞான பலம் கிடைக்கும். அது அப்படி 2G 3Gன்னு சொல்கிறீங்களா, 10G வரையிலும் மூளை செல்கள் ஒர்க் ஆகுதில்லை பெருமொழியில். அப்போ பெரிய நிலை அடையக்கூடிய சக்தினாக்கா இந்த பழைய நிலையோட 7 தலைமுறை 14 தலைமுறை சொல்ல பிரபஞ்சத்தில் கிருதா திரேதா தோபர கலியரசு 4 யுகங்களோட வரலாறுன்னு சொல்ல முடியும். அதுக்கு இந்த பயிற்சி தான் அது எடுத்துக்காட்டுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது பிரகாரம் நம்ம பாதத்தில் அந்த இதை இதெல்லாம் பண்ணிடுறீங்களா? இதை ஊட்டிட்ட பிறகு பண்ணுறீங்களா? பாதத்தில்